ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அந்த குட்டி ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி நீ வந்து என்னை விட்டுட்டு ஏன் காவேரி போன அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசுறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இது வந்து தற்காலிகமானது தான், நீ எங்கே போனாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன், நீ வந்து கவலைப்படாம இரு, நான் ஏன் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு. நான் வந்து ஹாப்பியா தான் இருக்கிறேன், நீயும் அந்த மாரி ஹாப்பியா இரு, நம்ம சீக்கிரம் சேர்ந்துரலாம் அப்படிங்கிற மாரி அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு விஜய் வந்து பாசிட்டிவா பேசுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டே படுத்துருக்குறாங்க. முன்னாடி விஜய் கூட கொடைக்கானல் ட்ரிப் போனது, அங்க நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாரி சாரதாவும் அழுதுட்டே இருக்கிறாங்க. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாரி அவங்க கொடைக்கானல்லேருந்து இங்க வருவாங்கல்ல, சென்னையில நம்மள வந்து வாழ வைக்கணும்னு தானம்மா நான் கூட்டிட்டு வந்தேன், இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாரி காவேரி நினைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து நிவினோட அம்மா கிட்ட போய் சாரதா, கங்கா இவங்கலாம் பேசுறாங்க. இந்த மாரி நாங்க 2 நாள் தாம்மா நாங்க இங்கேருந்து போயிருவோன்னோனே, நான் உங்கள எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் யோசிச்சு பார்க்குறாங்க. நிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசினது. நிவின் வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்" அப்படின்னோனே, "என்னடா?" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ராகினி எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னோனே, இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்க அண்ணன் தான். அதவா சொல்லியிருக்க மாட்டாளே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவங்க வந்து 2 நாளைக்கு இங்க தான் இருப்பாங்க. நீ வந்து அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. நீ எதனாச்சும் சொன்னேன்னா, அப்புறமா நீ எதிர்பார்க்கவே முடியாத பயங்கரமான ஒரு முடிவ நான் எடுத்துருவேன்னோனே, என்ன மிரட்டுறியா? அப்படின்னோனே, அப்ப நான் வந்து இங்க இருக்கக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டல்ல. இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, நீ இங்க இருக்கணும்னா அமைதியா இரு. இல்லாட்டி நீ ஊருக்கு கிளம்பிருன்னோனே, நான் வேணா ஒரேடியா போயிறவா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்ப நீ மட்டும் என்ன பண்றியா? இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி நிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறமா நிவின் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி தப்பு வந்து என் மேல தான். கான்ட்ராக்ட் விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அத நான் தான் யமுனா கிட்ட உளறி, யமுனா போய் வீட்ல சொல்லி தேவையில்லாத பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா வந்து யமுனாவோட அம்மாவ பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குது. விஜய் வந்து இவ கூட தான் வாழ்வேன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த மாரி ஒருத்தங்கள நான் பார்த்ததே இல்ல. அதனால அவங்க வந்து நம்ம வீட்ல சேஃபா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இவளுகளெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே எரியுது. ஆனா இவனால என்ன பண்றது சொல்லிட்டு அவங்க அம்மா அமைதியாவே உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி பார்க்கறதுக்காக விஜய் வந்திருக்கிறாரு. காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் விஜய் வந்து எழுப்பி, "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்கன்னோனே?" "ஆமா, இது பெரிய கோட்டை. என்னால வர முடியாதுன்னோனே." "இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பார்க்க வர்றதுக்கு, அங்க இருக்கும்போதே நீ இங்கே இருன்னு சொல்லியிருந்தா நான் இங்க இருந்திருப்பேன்லன்னோனே." "ஏன்? நான் சொன்னா தான் நீ அங்க இருப்பியா? நீயே இருக்க மாட்டியான்னோனே." "அதானே பார்த்தேன். நீங்க எதுவுமே சொல்லிறாதீங்க. எல்லாம் நானே செய்யணும்." அப்படி சொல்லிட்டு இப்பவும் காவேரி சண்டை போடுறாங்க. அப்போனே விஜய் கேட்கறாரு, "இப்ப நான் என்னம்மா செய்யணும்னோனே?" "என்ன முத்தம் தரவா?" அப்படின்னோனே, "ஓ! லிப்ஸ் கிஸ் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்புறமா காவேரி, "வேணாம்ப்பா, வேணாம்ப்பா" அப்படி சொல்லிட்டு, இப்ப வெண்ணிலா வந்து சரியானோனே, "நீங்க வெண்ணிலாவ என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "சரியாயிட்டா நான் வீட்ட விட்டு அனுப்பிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்னத்துலயும் மாத்தி மாத்தி முத்தம் குடுக்குறாரு. அப்போனே காவேரி வந்து, "வேணாங்க, போதுங்க, மீச குத்துது, வேணாங்க, போதுங்க" அப்படி சொல்றாங்க. அப்புறமா தான் பார்க்குறாங்க, ஐயோ! கனவா? அப்படி சொல்லிட்டு பாவம் காவேரி அப்படியே அமைதியா உட்காந்துருக்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போயி, அங்க வந்து காவேரி வந்து அவங்களோட ஒரு கேபின் இது பண்ணி மிஸ்ஸஸ் விஜய் காவேரி எம்டின்னு சொல்லி போட்டிருந்தார்ல, அத நான் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.